நீங்க நினைச்சு பாருங்க, நேத்து அந்த காணொளி நேத்து நீங்க புதுச்சேரி பார்த்துட்டீங்கன்னா தெரியும். 6 மணிக்கெல்லாம் மக்கள் வந்துட்டாங்க. பெண்கள் வந்துட்டாங்க. 6 மணியிலிருந்து 10:30 மணி, 11 மணி வரைக்கும் நிக்கிறாங்க. அப்ப விஜய் அவர்கள் 11 நிமிஷம் பேசும்பொழுது, ஷார்ட்டா மக்களோட வலிகள எடுத்து தான் சொல்றாரு. மாற்று கருத்தே இல்ல. ஆனா அது அவங்க அதுக்காண்டி காலையில இருந்து நிக்கலைல. அவர் முகத்த பார்க்கறதுக்காக பாதி பேர் வருவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. 11 நிமிஷம்ன்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை இஷ்யூவா இருக்கட்டும், இன்னும் நெறைய விஷயங்களா இருக்கட்டும், நீங்க சென்ட்ரல்ல பேசல, எந்த விஷயங்களா இருந்தாலுமே, அதுல அது அது உங்களுக்கு போற இடத்துல உங்களுக்கே அது ப்ளஸ்ஸா தானே இருந்திருக்கும். இல்லங்க. கேட்கறாங்கல்ல இந்த எனக்கு அவரோட கேள்விகள்லாம். ஸ்டைலாவே நான் இதுதான் பார்க்குறேங்க. நீங்க ஒரு காலம் இருந்துச்சு. நீங்க வந்து இந்த 1960ஸ், 70ஸ் அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம், 4 மணி நேரம் பேசுறவங்க தான் அரசியல்வாதிகள். ஒரு கூட்டம் விடிய விடியலாம் நடக்கும். தலைவர்கள் 24 ஹவர்ஸ் டிலேலலாம் வருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அது பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு மக்கள் எதை விரும்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 1/2 மணி நேரம் சம்பூர்ண ராமாயணம். 11 பாட்டு இருக்கும். 3 இன்டர்வல் விடுவாங்களாம். எங்க பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு மக்களோட எண்ணம்? ஷார்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு கருத்து எப்படி சொல்லணும்? ட்விட்டர்ல சொல்லணும். 1 1/2 நிமிஷத்துக்கு மேல ஒரு கன்டென்ட்ட பார்க்க மக்கள் தயாரா இல்ல. ஸோ இந்த ஜெனரேஷனுக்கான அரசியல புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவன், இந்த மக்களுக்கு எது பிடிக்கும்? எப்படி சொல்லணும்? நீங்க ஒரு மேடையில 3 மணி நேரம் பேசிட்டா, அவன் ஆகச்சிறந்த அறிவாளி. அவன்கிட்ட தானே இந்தியாவோட பெஸ்ட் பாலிசி இருக்கு. பெஸ்ட் விஷன் அண்ட் மிஷன் ஃபார் த ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவீங்களா? திருடங்க. அவன் போய் பேசிட்டு இருக்கான் ஃப்ளோவா. இல்ல ஆனா நான் அது என்ன சொல்றேன், தீர்வு இவ்வளவுதாங்க. பிரச்சனை இவ்வளவு பெருசு இருக்கலாம். பூட்டு இவ்வளவு பெருசு இருக்கலாம். சாவி இவ்வளவுதான். தீர்வு 50 இவ்வளவுதான். வருஷத்துக்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்கு உண்டான திட்டம் வச்சிருக்காருன்னு, அப்ப அது நீங்க அந்த அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். ஒரு வார்த்தை தான் அந்த தீர்வுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இன்னும் புரியல. இப்போ விஜய் தான் அந்த வார்த்தை பதில். நான் விஜய் சார் அந்த வார்த்தையை சொன்னார்னு சொல்ல. நான் நீங்க என்ன இல்ல, வந்து ஆதவ் அவர்கள் சொல்றாங்க. விஜய் சார் இல்லங்க, நான் திரும்ப திட்டங்கள் சொல்றேன். பின்னாடி வருது. அவர் சொல்ல போறாரு. தயவுசெய்து எனக்கு பதில் கேளுங்க. நான் விஜய் சார் தான் அந்த பதில் தீர்வு நான் சொல்ல. விஜய் சார் பேசுனதுல அந்த தீர்வு இருக்குன்றேன். ஓகே. இத கவனிக்கல. உங்கள மாரி ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்கள் கூட இத கவனிக்கலன்றது தான் எனக்கு பெருசா ஆச்சரியமாவே இருக்கு.